பூசாரி, பூசாரி, தீபத்தட்டை எங்க போகுது? அவங்களுக்கு மனுஷங்களை தேடி தெய்வம் போகக்கூடாது, தெய்வத்தை தேடிதான் மனுஷன் வரணும். முதல்ல இந்த தீபத்தட்டை அவங்களுக்கு காட்டுங்க. யாரா நீ? தம்பி, உனக்கு எந்த ஊரு? மதுரையில இருந்து புறப்பட்ட கருப்பு நிலா. ஓஹோ, மதுரைக்காரனா? மதுரைக்கு மட்டுமில்ல, தமிழ்நாட்டுக்கே ஒரு சொந்தம். தம்பி, அனாவசியமா எங்க வழியில குறிக்கிடாத. அப்படி குறுக்கிட்டு அட்ரஸ் இல்லாம பண்ணிடுவோம். உங்க பூச்சாண்டிகளுக்கெல்லாம் இந்த சிங்கம் பயப்படாது. உறவுக்கு கை கொடுப்பேன், உரிமைக்கு குரல் கொடுப்பேன், தமிழுக்கு உயிர் கொடுப்பேன், தன்மானத்துக்கு இடம் கொடுப்பேன். உன்கிட்ட எனக்கு என்னடா பேச்சு? பூசாரி, தட்ட கொண்டா. பூசாரி, உனக்கும் தைரியம் வந்துருச்சா? இந்த வீரனை பார்த்தா கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை கூட கத்தி எடுக்கும். நான் எடுக்க மாட்டேனா? நானும் தமிழன் தாயா. இந்த சின்ன பயலுக்காக எங்களை பகச்சிக்காத. சித்தரும்பு கடிக்காதா, சிறுமொளகா உரைக்காதா? ஊருக்கு புதுசா வந்திருக்கிற எங்ககிட்ட மோத வேண்டாம். நார்ல மாலையத்தான் கட்ட முடியும், மத யானைய கட்ட முடியாது. ஜாக்கிரதை. இந்த ஏழைகளை நம்பி போற. கிடமாட்டேன். என்ன வேணாலும் தர்றோம். தொடமாட்டேன். மோதுறது எரிமலை. விடமாட்டேன். என்னைக்காவது வாசலை தேடி வரமாட்டேன். எங்களுக்கு மரியாதை தரமாட்டேன். புறப்பட்டு போங்க. இன்னைக்கு இவருக்கு வந்த வீரம் உங்க எல்லாருக்குமே வரணும். அதான் என்னுடைய ஆசை. அண்ணே, கோபத்தோட எந்திரிக்கிறவன் நஷ்டத்தோட உட்காருவான்னு அன்னைக்கு சொன்னீங்க. சொன்னேன். ஆனா இன்னைக்கு அந்த விஜய வளர விட்டீங்க. ஊர் ஜனங்க அவனுக்கு ஆதரவா கிளம்பிட்டாங்க. நாளைக்கு அந்த சூரியனை இந்த ஊர் ஜனங்க பார்க்க முடியாம பண்ணிடுறேன். எப்படின்னே? பயங்கரமான இந்த விஷத்தை தண்ணியில கலக்குறோம். இத குடிக்க போற நம்ம ஊர் ஜனங்கள் நாளைக்கு பரலோகம் போக போறாங்க. சீக்கிரம் ஊத்துங்கடா. ஏன் எங்களை தடுக்கிற? இவ என்ன சொல்றான்னு ஒண்ணுமே புரியலையே. முன்ன பாம்பு பாம்புன்னு சொல்ல ஏமாத்துற மாதிரி இப்போ ஏமாத்துறான்னு பாக்குறியா? என்ன சண்டை? இந்த ஊமை எங்களை தண்ணி எடுக்க விட மாட்டேங்குது. எத்தனை தடவை ஊமையில சொல்லாதுன்னு சொல்லிருக்கேன். முத்துக்கண்ணு, ஏன் இப்படி செய்யற? நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையே. இவகிட்ட போய் கேள்வி கேட்டுக்கிட்டு தள்ளடி. என்னடி இது இருக்கிறா? முத்துக்கண்ணு, அவங்கள தண்ணி எடுக்க விடு. நீங்க கொடுங்க, நான் தண்ணி எடுத்து கொடுக்குறேன். முத்துக்கண்ணு, விடு. முத்துக்கண்ணு, விடு விடு. உனக்கு இவ்வளவு திமிரா? போடி. என்னமாச்சு உனக்கு? முத்துக்கண்ணு, இங்க பாருமா. முத்துக்கண்ணு, என்னமாச்சு உனக்கு? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. முத்துக்கண்ணு, முத்துக்கண்ணு, இங்க பாருமா. என்னம்மா? முத்துக்கண்ணு, ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. முத்துக்கண்ணு, முத்துக்கண்ணு, இங்க பாருமா. குழந்தைக்கு என்னாச்சு? எனக்கு தெரியலையே. முத்துக்கண்ணு,
இங்க பாருமா, இங்க பாரு. என்னாச்சுமா? என்னமாச்சு? முத்துக்கண்ணு, என்னாச்சுமா? சொல்லு. ஐயோ முத்துக்கண்ணு, ஐயோ அநியாயமா இந்த குழந்தை நான் கொண்டுட்டேன்னு. ஐயோ நான் மோசம் போயிட்டேன். நான் என்ன பாவம் பண்ணேன்? ஐயோ முத்துக்கண்ணு, முத்துக்கண்ணு. ருக்கு, எதனால இப்படி ஆச்சு? அவ என்கிட்ட என்னமோ சொல்ல வந்தா. அந்த தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறம் இப்படி ஆயிட்டா. ஐயோ முத்துக்கண்ணு. தண்ணி கலர் மாறி இருக்கு. முத்துக்கண்ணு இந்த தண்ணி தான் குடிச்சாலா? ஆமாங்க. இது யாரு வரைஞ்சது? சாவறதுக்கு முன்னாடி இவ வரைஞ்சது. நான் திரும்பி வர வரைக்கும் இந்த தண்ணியை யாரும் குடிச்சிடாம பாத்துக்குங்க. என்ன விஜய், செத்து போன குழந்தையை எரிக்கலாமா இல்ல புதைக்கலாமான்னு கேட்க வந்தியா? இல்ல, உங்க பாவத்துக்கு கடைசி மன்னிப்பு கொடுக்கலாம்னு இருந்தேன். ஆனா அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்? கருப்புக்கு வெள்ளை அடிக்க முடியும், இருட்டுக்கு வெள்ளை அடிக்க முடியாது. விஜய், எங்களை பகைச்சுக்கிட்டு இந்த ஊர்ல யாருமே இருக்க முடியாது. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறேன். எனக்கு பணங்கிறது மேல போட்டுக்க துண்டு மாதிரி, மானம் மரியாதைங்கிறது இடுப்புல கட்டியிருக்க வேட்டி மாதிரி. துண்டுக்காக வேட்டி அளக்க மாட்டேன். ரோஷக்கார தம்பி, பணம் வேணாங்கிற, பரவாயில்ல. வேற என்னதான் வேணுங்கிற? எந்த துண்டிலையும் சிக்காத மீன்னா எல்லா மீனையும் முழுங்குற திமிங்கலனா? அந்த திமிங்கலத்தையே கீறி பார்க்க வந்த கத்தி கப்பல். அந்த கத்தி கப்பலே 2 துண்டாக்குற வெடிகுண்டுனா? அந்த வெடிகுண்டைய தூள் தூளாக்குற பீரங்கினா? விஜய், இந்த ஏழை ஜனங்களை நம்பி போற நீ ஏமாந்துருவே. நாங்க நினைச்சா இங்கேயே உனக்கு சமாதி கட்ட முடியும். சாவு எல்லாருக்கும் நிச்சயம். ஆனா முதல்ல நான் உங்களை அனுப்புறது சத்தியம். அதுக்கு முன்னால உன்னை ஆதரிக்கிற இந்த ஊர் மக்களை அழிக்கிறது தான் எங்க வேலை. அந்த மக்களை காப்பாத்துறதா என் வேலை. வரேன். நடு ரோட்ல என் பெட்டியெல்லாம் எப்படி வந்துச்சு? நாங்க தான் கொண்டு வந்து வச்சோம். தயவு செஞ்சு நீங்க ஊரை விட்டு போயிடுங்க. ஐயா, இந்த ஊருக்கு வந்தது ஒரு ஆள் மட்டும் இல்ல, ஊரே இந்த முடிவுக்கு வந்திருக்கு. பஸ்ஸுக்கு நேரமாச்சு, நீங்க புறப்படுங்க. இந்த முடிவுக்கு காரணம் இந்த ஊர் எருமைகள்லாம் சேத்துலதான் கிடக்கணும். உங்க பேச்சை கேட்டுட்டு தரைக்கு வந்துட்டா உசுருக்கே ஆபத்துன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டோம். பஸ்ஸுக்கு நேரமாச்சு, நீங்க புறப்படுங்க. இப்படி கோழையா இருந்தா விடிவு காலமே வராது. உசுரோட இருந்தா தானுங்களே விடுகாலத்தை பார்க்க முடியும். இன்னைக்கு ஒரு குழந்தை, நாளைக்கு ஒரு குடும்பம், அதுக்கப்புறம் இந்த ஊரு. நாங்கெல்லாம் சாகுறதுக்கு முன்னாடி பஸ்ஸுக்கு நேரமாச்சு, நீங்க புறப்படுங்க. ஐயா, நான் சொல்றத கொஞ்சம். நான் எதையுமே காத போனாலும் கவலை இல்லை. எங்க குழந்தை குட்டிகளாக உசுரோட இருக்கணும். அதுகளையும் கொண்டுட்டு நீங்க போய் என்ன புண்ணியத்தை காண போறீங்க? பஸ்ஸுக்கு நேரமாச்சு, தயவு செஞ்சு நீங்க புறப்படுங்க. நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன். விஜய், அன்னைக்கே சொன்ன இந்த ஊர் ஜனங்களை நம்பி போகாத, நீ ஏமாந்துருவேன்னு. இப்ப ஏமாந்தியா? தம்பி, போறதான் போற. இந்த காட்சியை பார்த்துட்டு போறியா? அம்மா மரகதம், ஐயா, அவ என் பொண்ணு. எரிஞ்சுதாயா தூக்கிட்டு வர சொன்னோம். அவ புள்ள தாச்சியா இருக்கா ஐயா. வயித்த பார்த்தாலே தெரியுதே. பூசாரி, அன்னைக்கு என்ன சொன்ன? இந்த வீரனை பார்த்தா கருவுல இருக்க புள்ள கூட கத்தி எடுக்கும்னு சொன்னல. இப்போ மக வயித்துல குதிரை வண்டி சக்கரத்தை ஏத்தி கொல்ல போற. அவன் வயித்துல இருக்க கரு கத்தி எடுத்து வீச போகுதா இல்ல கத்த முடியாம சாக போகுதான்னு பாக்கலாமா? ஐயா, என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. என் பொண்ணை விட்டுடுங்க ஐயா, என் பொண்ணை விட்டுடுங்க ஐயா, என் பொண்ணை விட்டுடுங்க ஐயா. அம்மா மரகதா, மரகதா, காப்பாத்துங்க.
இருங்க தம்பி, உங்களை ஊருக்கு போக சொன்னதுக்காக எங்களை மன்னிச்சுங்க. இவனை உயிரோட ஊரை விட்டு துரத்தலாம் நினைச்ச, உயிரையே எடுத்துட வேண்டியதான். மாமா, மாப்பிள மாமா, என்ன மாமா சுட்டுட்டீங்க? ஏன் மாமா, உங்களுக்கு கிராமம்னாலே பிடிக்காதே, எப்படி வந்தீங்க? பிடிக்காததான். என் மக ஆரியமாலாவை பார்த்துட்டு நான் 2 நாள் தங்கிட்டு போலாம்னு வந்தேன். என்ன மாமா? ஆமா, இந்த பொண்ணு யாரு? அது புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கு, அம்மா குட்டி. அப்படியா? ஏன் மாமா, 2 நாள்ல போயிருவீங்கல்ல? 2 நாள்ல போயிடலாம்னு நினைச்சேன். பட் ரசிச்சிட்டு ஒரு 20 நாள் தங்கிட்டு போலாம்னு பாக்குறேன். ஐயோ, இருந்து இம்சை பண்ணுவான் போல இருக்கே. என்ன மாமா, சுருட்டு வேற, அணைச்சிருங்க மாமா. ஐயா அப்பா, ஆரியமாலா நல்லா இருக்கிறியா? என்னப்பா இழைச்சு போயிட்டீங்க? எது, இந்த உடம்பு இளைச்ச உடம்பா? எங்க அப்பா பிறந்தப்ப எப்படி இருந்தாரா தெரியுமா? குழந்தையா இருந்திருப்பாரு, எங்களுக்கு தெரியாதா? இத விட பெருசா இருந்தாராம். ரொம்ப களைச்சு போயிட்டீங்க, இந்தாங்கப்பா காப்பி. அடா அடா, ஆஹா, பேஸ் பேஸ். காப்பின்னா அம்முக்குட்டி காப்பி தான், ரொம்ப நல்லா இருக்கு. அப்பா, இது உங்க பொண்ணு ஆரியமாலா போட்ட காப்பி. அப்படியா? உனக்காகவும் சொல்லிடுறேன். பேஸ் பேஸ். காப்பின்னா ஆரியமாலா காப்பி தான், ரொம்ப நல்லா இருக்குது. கிழிஞ்சுது. இந்த ஒரு ஐட்டத்தை வச்சுக்கிட்டே அலையறீங்களே. அம்மு, ஏதோ அம்மியில அரைக்கணும்னு சொன்னீங்க, போய் அரை. நானும் போறேன். எதுக்கு? ஒரு ஒட்டாசைக்கு தான். ஒத்தாசைக்கா? சும்மா இருங்க, அவரு வயசானவரு, நீங்க போங்கப்பா. சரியப்பா. அப்பா, மணி முதலாளி, அம்மு குட்டி உள்ள போயிருக்கு. நான் கவனிச்சுக்கிறேன். அடே, ஒரு கோஷ்டியாவே அலையறீங்களா? இவருக்கு பக்கத்துல நிக்காத. இவர் குட்டி போட்ட மாதிரி இருக்கு. என்ன மாப்பிள்ள? இவளுக்கு மாப்பிள்ள. நான் போறேன். போட. ஏன் தள்ளுறிய?
ஏன் தொப்பியில பால் வாங்கிட்டு போறான்? வாயா காட்டுறேன். குடிக்க வேண்டிய பாலை ஏன் கிணத்துல ஊத்துறான்? பிள்ளையார் பிடிச்சேன் குரங்கா போச்சு, கைய சொரிஞ்சேன் சிறங்கா போச்சுங்கிற கதையா அவன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. என்ன சொல்ற? இந்த ஊர்ல உன்ன மாதிரி ஒரு வீரமான ஆம்பளையா இருந்தா இத்தனை திருவிளையாடல இப்படி ஆயிட்டா. என்னங்க குழந்தைக்கு பால் ஊத்துங்க. பசுபதி பால் ஊத்து. குடிப்பா. அவ்வளவுதான். என்னடா அது 3 லிட்டர் பால் தர, ஒப்பந்தப்படி 6 லிட்டர் பால் தரணும். மீதி பாலங்க திருட்டுத்தனமா வித்துட்டியா? மாடு அவ்வளவுதான் பால் கறந்துச்சு. வேணா உன் முதலாளிட்ட போய் சொல்லு, பாலுக்கு தகுந்த காசு கொடுத்தா போதும்னு. என்னடா திமிரா பேசுற? எங்க முதலாளி உன்ன மாதிரி பல பேர்கிட்ட கான்ட்ராக்ட்ல பால் வாங்கி வெளியூருக்கு அனுப்புற. பால் குறைஞ்சா அங்க அவரோட கௌரவம் குறையும். உங்க கௌரவத்துக்காக பால் கறந்தா பால் வராது, ரத்தம் தான் வரும். ஏயா மனுஷ ரத்தத்தை குடிக்கல, அது பத்தாதா? ஒரு சொட்டு பால் கூட இல்ல. என்ன இது? என்ன கல்லா? ஓ, உன் பொண்டாட்டி குடிக்க வச்சிருக்கியா? ராஸ்கல், இந்த பால் என் குழந்தை குடிக்கிறதுக்காக வச்சிருக்கேன், கூடாத. ஆ? சொன்னபடி கான்ட்ராக்ட் பாலை கொடுக்க முடியல. இதுல என்னடா உன் குழந்தைக்கு திருட்டு பால்? பாலை கொடுத்துறா, வேற பால் கிடையாதா? என் குழந்தை பட்னியா இருக்கும்டா. டேய், திருட்டு பாலை குடிச்சா உன் குழந்தைக்கும் திருட்டு புத்தி வந்துரும்டா. சொன்னா கேட்டா பாலை கொடுத்துறா, சொன்னா கேட்டா பாலை கொடுத்துறா. நீ உன்னை கெஞ்சி கேட்கிற பாலை கொடுத்துறா, என் குழந்தை பாலை கொடுத்துறா. என் குழந்தைக்கு இல்லாத பால் யாருக்குமே